உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசி கால ஓட்டம் என்கிற தலைப்பின் கீழாக பல நிலைகளை நம்முடைய தியானத்தின் வழியாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையின் ஓட்டம் என்கிறது ஆதிகால ஓட்டத்தை போல அல்ல. தற்போதைய ஓட்டம் அது அதிக மகிமை பெற்றதாக, அதிக வீரியம் வாய்ந்ததாக, அந்த ஓட்டத்தில் சரியான அந்த நிலைகளை புரிந்து கொண்டு நாம் இயக்கத்தின் ஊடாக கடந்து போனால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தின் இறுதி நிலையை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும். ஏனென்றால் ஆதி காலத்திலே காணப்படக்கூடிய தடைகளை காட்டிலும் தற்போது வரக்கூடிய தடைகள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒன்று. இந்த தடைகளை தாண்டி ஓட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தின் அனுபவம் வந்தால் ஆக வேண்டியது அவசியம். ஏனென்றால் இந்த மாற்றம் வராதிருக்கக்கூடிய வரைக்கும் இந்த காலங்களை பற்றியதான அறிவையும் உணர்வையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்கிறது என்பது இயலாத ஒரு காரியம். ஆதிகால போராட்டத்தை பற்றி நம்ம ஓரளவு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்க ஆரம்பித்தாலும் தற்போதைய நிலைகளிலே வரக்கூடிய போராட்டங்களை பற்றியதான அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த காலத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைக்குரிய காரியங்களை மேற்கொள்ளவும் அவைகளிலே பரிபூர்ணமான வெற்றியை பெறவும் உங்களாலும் என்னாலும் ஆகும். மற்றபடி இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தியமாக்கப்படுகிறது இல்லை என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். இதற்கு என்ன தேவை அப்படின்னா சில மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். அந்த மாற்றத்திற்கு பெயர் என்ன அப்படின்னா மறுரூபத்தினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டிய ஒன்று. நம்முடைய ரூபம் மாற்றத்தின் ஊடாக கடந்து போய் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்கள் யாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்காக நம்முடைய ஆவியின் நிலை மேலோங்க துவங்கக்கூடிய அந்த நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தின் அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள துவங்க ஆரம்பித்து விடுகின்றோம். அது வரைக்கும் இந்த உலக ரீதியான காரியங்களை பற்றி ஆராயக்கூடிய அறிவு பெற்ற மக்களாய் காணப்பட்ட நாம் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட நிலைகளிலே அநேக விதமான தன்மைகள் உண்டு என்கிறதையும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரம் நித்தியமானதும் கூட என்றும் அதை நான் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா விதமான அறிவை காட்டிலும் ஆவிக்குரிய நிலைகளிலே காணப்படும் அறிவை நான் என்னுடைய வாழ்க்கையிலே வேண்டி விரும்பி வாஞ்சித்து அவைகளை நான் பயன்படுத்த வேண்டும் என்கிறதை பற்றியதான உணர்வை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றேன். அதுக்கு முன்னால் வரைக்கும் ஆவிக்குரியவன் என்கிற ஒரு பெயரை நான் தரிக்க ஆரம்பித்தாலும் கூட உண்மையான ஆவிக்குரிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது இல்லை. உண்மையான ஆவிக்குரிய நிலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவராகிய தேவன் எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் உடனே நான் என்னுடைய ஆவியிலே அவைகள் யாவற்றையும் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிடுறேன். எதை குறித்து ஆண்டவராகிய தேவன் வலியுறுத்துகின்றார், எதை நான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு பணியை என்னோடு கூட ஆண்டவராகிய தேவன் பேசுகிறார். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய ஆயுதங்கள் என்றால் எப்படிப்பட்டது, அவைகளை மேற்கொள்ள நான் என்னை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும், இந்த நிலைகளை பற்றிதான உணர்வும் அறிவும் என்னுடைய ஆவியிலே காணப்படக்கூடிய ஒன்றாக காணப்பட ஆரம்பிக்கிறது. அதனால தான் கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த ஆவியின் இயக்கம் இந்த கடைசி காலத்தில் மிகவும் அவசியமான ஒன்று. இந்த ஆவியின் இயக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே சரியான விதத்தில் கடந்து வர ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால ஓட்டத்திலே நீங்களும் நானும் தடையில்லாமல் ஓடி தெய்வ திட்டத்தை நிறைவாக்க நம்மால் ஆகும் என்று ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மறுரூபத்தினுடைய அனுபவம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த அனுபவம்
ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கடந்து வர ஆரம்பித்தால் மட்டும்தான் அவன் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான சம்பவங்களை அவன் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறான். மட்டுமல்லாமல் இந்த மறுரூபம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு ஒரே வரியில் நான் விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்றால், மாம்சம் நீங்கி ஆவிக்குரிய நிலையை நாம் மெய்யாகவே அடையக்கூடிய ஒரு அனுபவம். இந்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் நம்மை சுற்றிலும் ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன நடக்கிறது என்கிறதை தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ளும் ஒரு மனிதனாக நான் விளங்க ஆரம்பிக்கின்றேன். ஒரு விஷயம் இந்த உலகத்திலே உருவாக்கப்படுகிறதற்கு முன்பதாக அவைகள் எல்லாம் ஆவிக்குரிய மண்டலத்திலே அவைகள் எல்லா விதமான காரியங்களும் மெய்யாகவே காணப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான சம்பவங்களை பற்றி நான் மெய்யாகவே விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே என்னுடைய ஆவிக்குரிய மண்டலத்தோடு கூட தொடர்பின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால்தான் இந்த உலகத்தில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நிலைகளை நான் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுகின்றேன். அதனால தான் இந்த மறுரூபத்தினுடைய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டிய அவசியமான ஒன்று என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் நம்மோடு கூட சுட்டி காண்பிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. மறுரூபம் அப்படின்னா பல நிலைகளில் வரக்கூடிய மறுரூபம். அதில் குறிப்பாக கர்த்தருடைய வேதத்தில் நம்ம வாசித்தது மாதிரி, ஒன்று நம்முடைய சிந்தனையிலே உருவாக்கப்படக்கூடிய மறுரூபம், இரண்டு இப்போ நம்ம பார்த்து கொண்டு வரக்கூடிய அளவிற்கு நம்முடைய சாயலிலே உருவாக்கப்பட வேண்டிய ஒரு மாற்றம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மறுரூபம். இதை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 49வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15:49 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. மேலும் மண்ணானவருடைய சாயலை அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் இந்த மறுரூபத்தினுடைய சாயல் என்கிற ஒரு சாயல், வானவருக்குரிய சாயலை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தரித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்கிறதை கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமான விதமாக பேச துவங்க ஆரம்பிக்கிறது. இந்த வானவருக்குரிய சாயல் என்னுடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பித்தால் மட்டும்தான், வானத்துக்குரிய மேனி என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த ராஜ்யத்தை சென்று அடைய என்னால் ஆகும். இந்த உலகத்திலே காணப்படும் எந்த சாயலும் தேவத்துவமான விஷயங்களை மெய்யாகவே ஆசரிக்க முடியாது. தேவத்துவமான காரியங்களின் ஊடாக கடந்து போக முடியாது. ஏதாகிலும் ஆண்டவராக தேவனுடைய கிருபைகளை தேவன் ஆவிக்குரிய ரீதியாக தரக்கூடிய எந்த விதமான மேன்மைகளையும் இந்த மண்ணான மனுஷனுடைய சாயலினால் நீங்களும் நானும் அனுபவிக்க முடியாது, பெறவும் முடியாது, அவைகளை பயன்படுத்தவும் முடியாது. இப்போ இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் ஆவியிலே நம்முடைய வாழ்க்கையிலே தர துவங்க ஆரம்பிக்கிறதுனால என்ன நடக்கிறது? இந்த வானவருக்குரிய சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்படிக்காக மண்ணுக்குரிய சாயலில் நாம் கலந்து விட ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த வானத்துக்குரிய மேனியோடு கூட நாம் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவன் எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய எல்லா மேன்மையான விஷயங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பித்து விடுகின்றேன். அதுக்கு முன்னால் வரைக்கும் இந்த வானத்துக்குரிய விஷயங்கள் எனக்கு மேன்மையாக காணப்படாது. ஒருவேளை பரலோக ராஜ்யம் சொன்னால் அது எனக்கு முக்கியமாக இருக்காது. ஆண்டவராகிய தேவனுடைய குரலை கேட்கிறேன்னு சொன்னால் அது எனக்கு அது ஒரு விசேஷமான ஒரு காரியமாக என்னுடைய மனதிற்குள்ளாக மெய்யாகவே காணப்படுகிறது இல்லை. காரணம் என்ன? இந்த மாம்சத்துக்குரிய போர்வைகள் களையப்படாது இருக்கக்கூடிய வரைக்கும், வானவரின் சாயல் என்னுடைய வாழ்க்கையிலே வராது இருக்கக்கூடிய வரைக்கும், இந்த ஆவிக்குரிய நிலைகளை பற்றிதான விருப்பமும் வாஞ்சியும் நம்முடைய வாழ்க்கையில் வராது. இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். அப்போஸ்தலர்கள் 11 பேரும் ஆண்டவராகிய தேவனை தரிசிக்க ஆரம்பித்தாங்க. கடைசியிலே வந்து சேர்ந்தவர் தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல். ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட தேவனுடைய திட்டத்தின்படி அப்போஸ்தல கூட்டத்தோடு கூட இணையும்படிக்காக கர்த்தராகிய தேவன் இந்த பவுலையும் அந்த அப்போஸ்தலருடைய கூட்டத்தோடு கூட இணைக்க ஆரம்பித்தார். இந்த பவுலினுடைய மனசில் அவரை அறியாத ஒரு வாஞ்சை, அவரை அறியாத ஒரு தாகம். என்ன தாகம், என்ன வாஞ்சை அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசுவை இந்த 11 அப்போஸ்தலர்களும் தரிசிச்சிருக்கிறாங்க. ஆனால் நான் ஆண்டவராகிய தேவனை பார்க்கவில்லையே என்று சொல்லக்கூடிய ஒரு ஏக்கம். ஒரு முறை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது அவர் சொல்கின்றார், 11 பேருக்கும் ஆண்டவராகிய தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். கடைசியிலே அகால பிறவியைப் போல காணப்படக்கூடிய எனக்கும் தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். அப்போ கர்த்தராகிய தேவனை தரிசிக்கக்கூடிய விஷயத்தை அவங்க எவ்வளவு முக்கியத்துவமாக நினைவு கூற ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வானவருக்குரிய ஒரு சாயல். தேவனோடு கூட சஞ்சரிக்கிறதும், தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்கிறதும், தேவத்துவமான விஷயங்களின் ஊடாக தீவிரமாய் கடந்து போகிறதுமான ஒரு உள்ளத்தின் ஆழத்திலே வரக்கூடிய ஒரு வாஞ்சி, ஒரு விருப்பம். இந்த விருப்பம் எப்போ வர முடியும் அப்படின்னா, மண்ணுக்குரிய சாயல் என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய வரைக்கும் அவைகளை பற்றிதான மேன்மையை என்னால் உணர்ந்து கொள்ள முடியாது. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றிதான மேன்மைகளை நான் மெய்யா
மெய்யாகவே ஆழமாய் அந்த அந்த காரியங்கள் யாவற்றையும் புரிந்து கொள்ளுவேன். மண்ணில் இருக்கக்கூடிய அநேக விதமான என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக, எனக்கு தேவையான அநேக விதமான பணங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்பதற்காக எந்தெந்த வழிகளிலும் நான் கடந்து போனால் எவ்வளவு சம்பாத்தியத்தை நான் சம்பாதிக்க முடியும் என்கின்ற விஷயமெல்லாம் எனக்கு அத்துப்படியாய் காணப்படுகிறதை நான் பார்ப்பேன். ஆனால் விண்ணுக்குரிய காரியங்களை பற்றி நான் அறிவற்றவனாய் விளங்குகிறதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ள முடியும். காரணம் என்ன அப்படின்னா, மண்ணுக்குரிய சாயல் இன்னும் என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி போகாம வானவருக்குரிய சாயல் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே வளராது இருக்கிறது உண்டானால், இந்த அனுபவம் ரட்சிக்கப்பட்டவன் என்று அழைக்கப்படக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வருகிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இந்த வானத்துக்குரிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுதுதான் வானவருக்குரிய சாயலினுடைய அனுபவத்தின் நிமித்தமாக தேவனாகிய கர்த்தரை நான் இடைவிடாமல் வாஞ்சிக்க துவங்க ஆரம்பிக்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார் தன்னுடைய நிருபத்தில், இந்த கூடாரத்திலே பாரம் சுமந்து நான் தவிக்கிறேன், என்றாலும் பரம வாசஸ்தலத்தை நான் சென்று அடைய வேண்டும் என்கிற விருப்பம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது. இங்கே நான் இருக்கிறேன் என்றாலும் என்னுடைய விருப்பமும் என்னுடைய ஆசையும் என்னுடைய வாஞ்சியும் தேவ ராஜ்யத்தை பற்றியே காணப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுடைய வாழ்க்கையிலே எதை அவர்கள் மேன்மைப்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா, ஆண்டவராகிய தேவன் தங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய வானத்துக்குரிய மகிமைகளையே அவர்கள் வாஞ்சிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பூமியிலே எத்தனை மேன்மைகள் காணப்பட ஆரம்பித்தாலும், இந்த அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கமாலியலின் பாதத்தின் கீழே உட்கார்ந்து படிக்கக்கூடிய அளவிற்காக மகா தேர்ச்சி பெற்ற, மகா ஞானம் பெற்ற ஒரு மனிதனாய் விளங்குகிறவர் பவுல் அப்போஸ்தலர். இவர் இந்த கமாலியலினுடைய பாதத்தில் உட்காரக்கூடிய ஒரு அனுபவம் என்று சொன்னால், சீக்கிரமா அந்த மாதிரியான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராது. அதற்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் அதாவது அந்த மனிதன் சரியான ஒரு தேர்ச்சியின் விகிதத்தின் ஊடாக கடந்து போனால் தான் கமாலியலே தனக்கு கீழாக அவனை ஒரு ஸ்டூடெண்டாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார். அத்தனை விதமான காரியங்களிலும் மேற்கொண்டு, அத்தனை விதமான காரியங்களிலும் வெற்றி பெற்று கமாலியலுக்கு நல்ல ஒரு பிரியமான ஒரு சீடனாக மாற்றம் அடைந்த பவுல் அப்போஸ்தலர். இப்போ இந்த கமாலியலினுடைய பாதத்தின் கீழே உட்கார்ந்திருக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினாலே, அங்கு காணப்படக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே பெரிய மதிப்பை பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவர் அதை முக்கியமாக யோசிக்கல. தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் எல்லா விதமான விஷயங்களை பற்றி அவர் பேசும் பொழுது, தேவனுடைய மகிமைக்காக இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா விஷயத்தையும் துறக்க நான் ஆசையாய் இருக்கின்றேன். எந்த மேன்மையும் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமைக்கு முன்பதாக ஒப்பானவைகள் அல்ல. இந்த உலகத்திலே காணப்படும் எத்தனை உயர்ந்த அந்தஸ்துகளை நான் மெய்யாகவே அந்த காரியங்கள் யாவற்றையும் எடுத்து நிறுத்தி வைத்து பார்க்க ஆரம்பித்தாலும், பரலோகத்திலே காணப்படும் ஒரு சின்ன ஒரு துரும்புக்கு கூட அவைகள் ஈடு இணையாக சொல்ல முடியாது என்கிறதை தன் வாழ்க்கையிலே அவர் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு வரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே மண்ணான நிலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இன்னும் வானத்துக்குரிய சாயல் என்னுடைய வாழ்க்கையில வளரல. இந்த வானத்துக்குரிய சாயல் வருகிறது உண்டானால், மண்ணை நான் துறந்து விண்ணை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை நான் பார்க்க முடியும். இப்போ இந்த கர்த்தருடைய வேதம் சொல்கிறது மாதிரி, இந்த வானத்துக்குரிய சாயல் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் என்ன காரியத்தை பார்க்க முடியும்? கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கொலோசியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்லுது பாருங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன். இவ்வளவு நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான நிலைகளிலே காணப்படக்கூடிய மனிதன், பழைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பின்னி பிணைக்கக்கூடிய மனிதனாய் காணப்படக்கூடிய பழைய மனுஷன். அவனுடைய ஆளுகையின் கீழாக நீங்களும் நானும் காணப்பட துவங்கினோம். ஆனால் இப்போ கர்த்தருடைய வேதம் எதை நம்மோடு கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா, பூரண அறிவை நீங்கள் அடையும்படிக்காக புதிதாக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இந்த பழைய மனுஷனுடைய நிலைகள் எல்லாம் என்றைக்கு உருவழிய ஆரம்பிக்கிறதோ, இவைகள் எல்லாவற்றையும் என்றைக்கு நீங்கள் தொலைக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பதான் இந்த புதிய மனுஷனுக்குரிய சாயல் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட தேவனுக்குரிய சாயலுக்கு ஏற்ற ஒரு மகிமை பெற கூடிய ஒரு சாயலாக காணப்படக்கூடிய புதிய மனுஷனுடைய சாயல் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கடந்து வருகிறதை பார்க்க முடியும். இந்த பழைய மனுஷனுக்குரிய நிலைகளை முதல் காரியம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். ஒருவேளை புதிய மனுஷனுடைய சாயல் என்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது என்கிறதை பற்றியதான நினைவு என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும், பழைய மனுஷனுடைய ஏதாகிலும் ஒரு சின்ன ஒரு துரும்பு என்னுடைய வாழ்க்கையிலே ஒட்டியிருக்க ஆரம்பித்தாலும், புதிய மனுஷனின் பூரண நிலைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே முழுவதுமாய் அனுபவித்து பார்க்க முடியாது.
முடியாது. ஒரு புதிய மனுஷன் சொன்னால் எல்லாமே புதிதாக மாற்றப்படும். அதில் ஒரு சின்ன ஒரு பழைய கரப்ஷன் அல்லது ஒரு சின்ன ஒரே ஒரு பழைய கரை கூட அந்த இடத்திற்குள்ளாக காணப்படக்கூடாது. முற்றிலும் புதிதாக்கப்படக்கூடிய ஒரு அனுபவம். இந்த அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய புதுமையான மனுஷனுடைய முழு அந்த இயக்கத்தின் வல்லமைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் விளங்கிக் கொள்ளக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பித்து விடுகின்றேன். மற்றபடி எனக்கு தெரியாது. அதையும் நான் மெய்யாகவே பின்னி பிணைய பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆண்டவராக இயேசு பேசுகிற மாதிரி, அதாவது பழைய ரசத்தை புதிய துருத்தியில் நம்ம வார்த்து வைக்கக்கூடாது. ஏனென்றால் ரசமும் சிந்தி போகும், துருத்தியும் கெட்டு போகும். பழைய வஸ்திரத்தை புதிய வஸ்திரத்தோடு கூட நாம் இணைக்கக்கூடாது. இணைத்தால் 2 வஸ்திரமும் மெய்யாகவே கிழிந்து போகும், பீறலும் அதிகமாக்கப்பட்டு போகும் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பழமையும் புதுமையும் இணைக்கப்படக்கூடிய பல நிலைகளை நாம் பார்க்க முடியும். 2ஐயும் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாமேன்னு சொல்லி. ஆனால் இந்த இணைப்பின் மூலமாக எந்த விஷயத்திலும் நீங்களும் நானும் மேன்மையான காரியத்தை பெற முடியாது. பழைய மனுஷனுக்குரிய காரியத்திலும் அதுலேயும் ஒரு முழுமையான ஒரு அனுபவத்தை பெற முடியாது. புதிய மனுஷனுடைய விஷயத்திலும் ஒரு முழுமையான அனுபவத்தை பெற முடியாது. 2ம் ஒன்றாக இணைக்கப்படுகிறது உண்டானால் இணைக்கப்பட்ட பிறகு அநேக விதமான கிழிசலும் பீறலும் அதிகமாக காணப்படுகிறதை பார்க்க முடியும். வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரசங்கள் எல்லாம் குட்டி போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப இவைகள் இந்த 2 காரியமும் இணைக்கப்படுகிறது உண்டானால் பெற்ற எல்லா விதமான விஷயங்களையும் நீங்களும் நானும் எளிதாக மெய்யாக இழந்து போகக்கூடிய மக்களாய் காணப்பட ஆரம்பித்து விடுவோம். அதனால தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, இந்த புதிய ரசத்தை புதிய துருத்திலே நாம் பார்த்து வைக்க வேண்டும். அப்ப 2 விதமான காரியமும் பத்திரமாய் இருக்கிறதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும் என்கிறதை பற்றி. சரி, இந்த பழைய மனுஷனுடைய நிலை என்றால் என்ன? அவன் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறானா? அவனுடைய நிலைகளை பற்றி நான் சற்று ஆழமான விஷயமாக கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன விதமான காரியத்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 16வது அதிகாரம் 23வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது பழைய மனுஷனுடைய முக்கியமான ஒரு தன்மையை பற்றி. மத்தேயு 16வது அதிகாரம் 23வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பழைய மனுஷனுடைய அந்த சுபாவம்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்க அவனால் முடியாது. மனுஷனுக்கு ஏற்ற காரியங்களை மட்டுமே அவன் சிந்திக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். கர்த்தருடைய வழி என்கிறதே அது ஒரு ஆவிக்குரிய மார்க்கம். இந்த ஆவிக்குரிய மார்க்கத்தில் மனுஷிகமான நினைவுகளுக்கு அங்கே இடமே கிடையாது. ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட பேசும் பொழுது ஒரு வழியிலே ஆண்டவராகிய தேவன் உன்னை நடத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த வழியை பற்றி நீ யோசிக்க கூடாது. அவர் உன்னை எங்கெங்கெல்லாம் அழைத்து கொண்டு போகிறாரோ அந்த இடத்தின் கூடாக போகணும். அந்த இடத்துல நின்று நீ கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல என்றால் சொல்ல வேண்டும். இந்த இடத்தில் நீ உட்கார வேண்டும் என்று சொன்னால் உட்கார வேண்டும். ஏனென்றால் நான் அறியாது இருக்கக்கூடிய ஒரு புதிய மார்க்கத்திலே கர்த்தராகிய தேவன் என்னை நடத்தி கொண்டு போக ஆரம்பிக்கின்றார். மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் மக்களை கர்த்தராகிய தேவன் நடத்தி கொண்டு போக ஆரம்பித்தார். உடனே மோசே என்கின்ற மனிதன் அந்த வனாந்தர வழி அது புதிதான ஒரு மார்க்கம். இந்த பழைய வழிகளிலே அவர்கள் அறிந்த வழியிலே கர்த்தராகிய தேவன் அவர்களை நடத்தாமல் ஒரு புதிய வழியிலே இஸ்ரவேல் மக்களை ஆண்டவராகிய தேவன் நடத்துகின்றார். இந்த புதிய வழியை அறியாத மோசே ஒவ்வொரு விஷயத்திற்கும் கர்த்தராகிய தேவனிடத்திலே போய் நின்று கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் இப்போ என்ன செய்யணும்? நாங்கள் செய்ய வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? உடனே கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், செங்கடலுக்கு மத்தியிலே போய் நின்று நீங்கள் பாளையமாய் இருக்க வேண்டும். உடனே மோசே என்கிற மனிதன் தன்னுடைய மனது அளவில் யோசித்து பாராமல் ஒருவேளை யோசிக்கிறது உண்டானால், செங்கடலுக்கு முன்பதாக நான் நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் திடீரென்று சொல்லி பார்வோனுடைய சேனைகள் எங்களுக்கு பின்பதாக வருகிறது உண்டானால் எப்படி நாங்கள் இந்த சேனைகளுக்கு தப்பித்து போக முடியும்? அவன் யோசித்து அந்த பாளையத்தை இங்கும் அங்கும் மாற்றி இருக்க முடியும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்கிறார் என்றால், மனுஷனுடைய சிந்தனை வேறு, தேவனுடைய சிந்தனை வேறு. லாசருடைய வாழ்க்கையிலும் கூட அதுதான் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. சீஷர்கள், அத்தனை விதமான சீஷர்களும் ஆண்டவராகிய தேவனை பார்த்து சொல்றாங்க, உம்முடைய சிநேகிதனாகிய லாசரு மெய்யாகவே சுகவீனமாய் காணப்படுகின்றார். உடனே அவங்க தன்னுடைய மனசுக்குள்ள யோசிச்சாங்க, லாசருவின் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அபரிமிதமான அன்பு கொள்ளக்கூடியவராய் இருக்க ஆரம்பிக்கிறதுனால இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் இந்த இடத்தை விட்டு கடந்து லாசருவுக்கு காணப்படக்கூடிய சுகவீனத்தை சுகமாக்கி விடுவார் என்கிற ஒரு யோசனையோடு கூட காணப்பட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், பின்னும் சில நாட்கள் கர்த்தர் அதே இடத்திலே தங்கி தாவரிக்க ஆரம்பித்தார். அதன் பின்பதாக அந்த பெத்தானியா என்கிற அந்த இடத்தை நோக்கி அவங்க கடந்து வராங்க. லாசரு மரித்து போய் 4 நாட்கள் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை அவங்க கேள்விப்பட ஆரம்பிக்கிறாங்க. சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்றாங்க, கொஞ்சம் முன்னால் வந்திருக்க கூடாதா? இந்த லாசரு என்கிற மனிதன் மரணத்தின் ஊடாக கடந்து போயிட்டானே. மார்த்தாள் என்கிற அந்த ஸ்திரீயும் இயேசுவோடு கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீர் மட்டும் எங்களோடு கூட இருந்திருக்கிறது உண்டானால் இத்தனை பெரிய இழப்பை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்க முடியாது. இப்போ இதெல்லாம் மனுஷீகமான சிந்தனை. ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய சிந்தனை என்ன அப்படின்னா,
மரித்து போன பின்பு உயிரோடு கூட எழுப்பப்படுகிறது தான் கர்த்தராகிய தேவனுடைய சிந்தனை. அதுதான் பிதாவாகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய வழி. இந்த உலக பிரகாரமான மனிதர்கள் பலவிதமான நிலைகளை சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போனால் நல்லா இருக்கும், அப்படி போனால் நல்லா இருக்கும், இந்த ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போனால் நல்லா இருக்கும், இந்த இடத்திலே ஆண்டவராகிய தேவன் வந்து உடனே அவனை தொட ஆரம்பித்தால் அது ஒரு மேன்மையான காரியங்களை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் ஏன் சில காலங்களை மெய்யாகவே நிதானமாய் ஆசரிக்க ஆரம்பிக்கின்றார்? ஏன் உடனே அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடிய அந்த விஷயங்களை கர்த்தராகிய தேவன் மறுக்க ஆரம்பிக்கிறார்? இதை உங்களாலும் என்னாலும் உணர முடியாமல் மனுஷனுக்கு ஏற்ற வண்ணமாய் நாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். ஏன் கர்த்தராகிய தேவனை நோக்கி நான் ஜெபிக்கக்கூடிய உடனே ஆண்டவராகிய தேவன் பதில் உத்தரவு கொடுக்கல? ஏன் இத்தனை கால தாமதத்தை ஆண்டவராகிய தேவனுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க ஆரம்பிக்கின்றார்? அப்ப வசனத்துல பார்க்கிறோம், மனுஷனுக்கு ஏற்ற நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுடைய விஷயங்களை விளங்கிக் கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகாது. இந்த பழைய மனுஷனுடைய முக்கியமான சுபாவம் அப்படின்னா எப்படிப்பட்டது? எதையும் அவன் மனுஷீகமாய் யோசிக்க ஆரம்பிப்பான். எதையும் மாம்சீக பிரகாரமான அணுகுமுறையிலே அவனுடைய கண்கள் பார்க்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இந்த விஷயத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தால் எளிதாக நாம் காப்பாற்றப்பட்டு விட முடியும். ஆனால் இந்த விஷயத்திலே ஏன் ஆண்டவராகிய தேவன் தாமதிக்க வேண்டும்? இந்த விஷயத்திலே ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உருவாக்க வேண்டும்? இந்த நிலைகளை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே பழைய மனுஷன் என்று அழைக்கப்படக்கூடிய மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கக்கூடிய அந்த நிலைகள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போகும். இது இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுக்குரிய ஒரு விஷயத்தையும் உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியாது. பல நேரங்களில் மனுஷனுடைய அறிவை கொண்டு ஆண்டவராகிய தேவனுடைய கிருபைகளை ஆராய்ந்து பார்க்க நம்ம ஆசைப்படுறோம். அது முடியாது, சாத்தியமல்ல. கர்த்தராகிய தேவனுடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் மோசே என்கிற மனுஷனோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். எந்த மனுஷனும் என்னை முகமுகமாக கண்டு உயிரோடு கூட வாழ்ந்தது இல்லை. ஆகவே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், நான் உனக்கு முன்பதாக என்னை வெளிப்படுத்தப் போகிறேன், என்றாலும் கூட என்னுடைய முதுகு பகுதியை நீ பார்ப்பாயே தவிர என்னுடைய முகத்தை கண்டு நீ உயிரோடு கூட இருக்க முடியாது. ஏனென்றால் மனுஷன் என்று அழைக்கப்படக்கூடிய மனுஷீகம் கர்த்தருடைய மகிமைக்கு முன்பதாக நிற்க முடியாது. கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தை கூட கேட்க முடியாது. இந்த மனுஷீகம் என்று அழைக்கப்படக்கூடிய மாம்சத்தின் நிலைகள் ஒழிய ஆரம்பித்தால்தான், இந்த பழைய மனுஷன் முற்றிலும் அழிக்கப்பட ஆரம்பித்தால்தான், புதிய மனுஷனுடைய சகாப்தம் என்னுடைய வாழ்க்கையை துவங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருடைய மகிமைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பிரத்யேகமான விதமாக நான் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து பார்க்க முடியும். மற்றபடி முடியாது. அப்ப கர்த்தராகிய தேவனை எதை சொல்லுகின்றார்? மனுஷனுக்கேற்ற சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய மனுஷீகம். இவைகள் எல்லாம் முற்றிலும் மாற்றப்பட வேண்டியது அவசியம். மனுஷனுக்கேற்ற காரியங்களை சிந்திக்கக்கூடிய மனுஷீகம்னா என்ன? நான் ஒரு மனுஷனாக தான் இருக்கேன், நான் மனுஷனுக்குரிய காரியத்தை சிந்திக்காமல் வேற எதையும் நான் சிந்திக்க முடியும் என்கிற ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது வழக்கம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய நிலை என்கிறது மனுஷீகத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை சிந்திக்கக்கூடியவனாய் அவன் விளங்க வேண்டியது அவசியம். எது மனுஷீகத்துக்குரிய நினைவு, எது மாம்சீகத்துக்குரிய ஒரு காரியங்களை ஆசரிக்கக்கூடிய நினைவு என்பதை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் பழைய மனுஷன் இன்னும் உள்ள இருக்கானா இல்லையா என்கிறதை தெளிவான விதத்தில் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது காரியமாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 6:1 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீர்கள், கொஞ்சம் நிதானமாக பாருங்க. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் மனுஷீகம்னா எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது? தன்னை வெளிப்படுத்தும் அநேக விதமான சூழ்நிலை. ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு தன்மை எப்படிப்பட்டதாய் விளங்க வேண்டும் என்றால், தன்னை கிறிஸ்துவுக்கு பின்பதாக மறைத்து கொண்டு இயேசுவையே வெளிப்படுத்தும்படிக்காக அந்த நாட்களிலே காணப்பட்ட ஊழியக்காரர்கள் எல்லாம் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாங்க. ஆனால் மனுஷீகம் என்று அழைக்கப்படக்கூடியது இயேசுவை அல்ல, தன்னை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக பிரபலமாக்கக்கூடிய அந்த தன்மைகளை உருவாக்கக்கூடிய அந்த நிலைகளுக்கு பெயர் மனுஷீகமான ஒரு சுபாவம். இது எல்லா விதமான மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய ஒன்று. இவைகள் முதல் காரியம் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது அவசியம். எல்லா ஜனங்களுக்கு முன்னால என்னுடைய ஜெபத்தினுடைய சத்தம்தான் அதிகமாய் கேட்க வேண்டும் என்பதற்காக சத்தம் போட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு நிலை. நான் அழக்கூடிய அழுகை எல்லா விதமான மக்களையும் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக எல்லா மக்களுக்கு முன்பதாக பெருமூச்சு விட்டு கதறக்கூடிய அந்த ஒரு நிலை. இது என்னுடைய தனிப்பட்ட அறையில் இதே விதமான தன்மை வருமானம் வராது. இப்படி நான் பெருமூச்சுட்டாலும் அழமாட்டேன். ஆனால் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை நான் பார்க்கக்கூடிய நேரத்தில் மக்களுடைய அட்ராக்ஷன் எல்லாவற்றையும் என் பக்கமாய் நான் ஈர்க்கும் முகாந்திரமாக இவைகளை நான் அதிகமாய் வெளிப்படுத்தக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பிக்கின்றேன். ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தையை பேசக்கூடிய நேரத்தில் இஸ்ரவேல் நாட்டினுடைய ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் நாட்டில்
ஏதாகிலும் ஒரு மனிதனுக்கு தான தர்மங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் அவங்க என்ன காரியத்தை செய்வாங்க, பக்கத்தில் ஒரு மனிதனை அவன் கூடவே வச்சிருப்பான். தானம் தர்மம் பண்ணக்கூடிய மனுஷனுக்கு பக்கத்தில் துணையாக ஒரு மனிதனை வைத்திருப்பார். அவன் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காசை எடுத்து ஒரு பிச்சைக்காரனுடைய கையில் கொண்டு போய் போட போகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கூட இருக்கக்கூடிய மனிதனை தட்டி, இப்பொழுது நீ உன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த தாரையை ஊதுவிக்க வேண்டியது அவசியம். தாரையை ஊதுவிக்கக்கூடிய நேரத்தில் எல்லா ஜனங்களுடைய அட்டென்ஷனும் இவனை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். தாரையை ஊதுவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவன் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய காசை கொண்டு போய் அந்த பிச்சைக்காரனுடைய அவனுடைய கரங்களிலே கொடுக்கிறது வழக்கம். எல்லா ஜனங்களும் பார்த்து அவன் எவ்வளவு பெரிய தயாள பிரபுவான ஒரு மனுஷனாய் விளங்குறான் பாருங்க. இத்தனை விதமான காசையும் இத்தனை விதமான தன்மைகளையும் அந்த அந்த ஏழை எளிய மனிதர்களுக்கு அவன் தானமாய் கொடுக்க ஆரம்பிக்கிறான் என்று சொல்லி மனுஷர்கள் மெச்சக்கூடிய அளவிற்காக தங்கள் தானங்களையும் தங்கள் தர்மங்களையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக பிரபலப்படுத்த வேண்டும் என்கிற முகாந்தரத்தின் அடிப்படையில் இப்படிப்பட்ட காரியங்களை அந்த நாட்களிலே ஜனங்கள் செய்ய ஆரம்பித்தார். இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், உன்னுடைய தானமும் உன்னுடைய தர்மமும் அந்தரங்கத்திலே பார்க்கக்கூடிய உன் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக இருக்க வேண்டியது அவசியம். அவர்தான் உன்னை மெச்ச வேண்டுமே தவிர மனுஷனால் வரக்கூடிய மகிமையை நீ விரும்ப ஆரம்பிக்கிறது உண்டால். இந்த காலத்தில் மனுஷனால் வரக்கூடிய மகிமைக்காக இங்கும் அங்கும் ஓடக்கூடிய அநேகம் ஊழியர்களுடைய நிலைகளை பார்ப்பீங்க. அவர்களுடைய ஒவ்வொரு விதமான வாஞ்சியும் விருப்பமும் என்னவாய் காணப்பட ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், மனுஷர்கள் தங்களை புகழ வேண்டும் என்பதற்காக நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய நிறைய ஊழியக்காரனுடைய நிலைகளை பார்க்க முடியும். அவர்களுடைய பிரசங்கங்கள் எல்லா விதமான பிரசங்கங்களிலும் எதை அவர்கள் வலியுறுத்த ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னால், கர்த்தராகிய தேவனை பற்றிதான வார்த்தைகளை இங்கொன்றும் அங்கொன்றும் அவர்கள் பேசிவிட்டு தங்களை பற்றியே அவர்கள் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக பேச ஆரம்பிப்பாங்க. நாங்கள் சிங்கப்பூர் போனோன்னா அங்கே இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் உருவாக்கப்பட்டு, நான் மலேசியா போனோன்னா இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தராகிய தேவன் செய்தார், நான் இந்த ஒரு பட்டணத்தின் ஊடாக போனேன்னா இத்தனை விதமான பிசாசுகள் நடுங்க ஆரம்பித்தது. அவர்கள் தங்களை பற்றியே சொல்வார்களே தவிர கர்த்தரை பற்றி பேச அவர்களுக்கு ஒன்றும் இல்லை. இவைகளெல்லாம் எது அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஜெபம் பண்ணக்கூடிய விஷயத்தில் அந்த பழைய மனுஷன் வந்துடுவான். தானம் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் பழைய மனுஷன் வந்துடுவான். நம்ம அநேக விதமான மக்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்காக கையில் கூட டாக்ஸ் கொடுக்கக்கூடிய பழைய மனுஷன் எழும்புகிறதை பார்க்க முடியும். தன்னை மேன்மைப்படுத்தும்படிக்காக தன்னை பிரபலப்படுத்தும்படிக்கான காரியங்களை செய்யும் ஒவ்வொரு விஷயமும் இந்த பழைய மனுஷனின் மூலமாய் உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளை, ரொம்ப ஜாக்கிரதை. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் பிதாவாகிய தேவனுடைய கண்கள் பார்க்கக்கூடிய அளவிற்காக நீங்கள் செயல்படுத்த வேண்டியது அவசியம். அதுதான் புதிய மனுஷனுடைய அந்த ஒரு அனுபவம். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் குஷ்டரோகிகளை கர்த்தராகிய தேவன் சுகமாக்குகின்றார். கண்கள் திறக்காதிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கர்த்தராகிய தேவன் அற்புதங்களை செய்கின்றார். முடமாக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு ஆண்டவராகிய தேவன் அதிசயங்களை செய்கின்றார். திமிர்வாதக்காரருக்கு கர்த்தராகிய தேவன் அற்புதங்களை செய்கின்றார். ஒவ்வொரு தரத்திலும் காணப்படக்கூடிய மக்களுக்கு தேவன் அற்புதமான காரியங்கள் யாவற்றையும் செய்து முடித்த பிறகு அவர்களை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார், இதை நீங்கள் வேறு யாரிடத்திலும் சென்று சொல்லாமல் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் சாட்சியாயிருங்கள். அவ்வளவுதான் சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு புதிய மனுஷன் தன்னை எக்ஸ்போஸ் பண்ணி காண்பிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் அல்ல. ஒரு பழைய மனுஷன் தான் தன்னை பற்றி மேன்மையாக நினைவு கூற வேண்டும் என்பதற்காக எல்லா மனுஷனும் காணக்கூடிய அளவிற்கான காரியங்களை அவன் செயல்படுத்த ஆரம்பிக்கிறான். இந்த சுபாவம் என் வாழ்க்கையிலே இருக்கிறது உண்டானால் இன்னும் பழைய மனுஷன் சாகலைன்னு அர்த்தம். பழைய மனுஷன் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் அவன் உங்களை மேன்மைப்படுத்தும்படிக்காக. இதுக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தால் ஈஸியாக அந்த காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு ஃபோட்டோ, அதாவது ஒரு 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 அந்த குரூப் ஃபோட்டோ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சபையில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோட்டோவை நம்ம எடுத்து வைத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் நிற்கிறாங்க. அந்த ஃபோட்டோனுடைய அந்த நகல், அதாவது அந்த 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 ஃபோட்டோனுடைய பிரதி நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிறது. அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்க்கக்கூடிய நேரத்தில் முதலாக நீங்கள் யாரை பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புனா, வேறு யாரையும் பார்க்க மாட்டோம். நான் இருக்கக்கூடிய பொசிஷனாக பார்ப்பேன். அப்படின்னா என்னை நான் அதிகமாய் நேசிக்க ஆரம்பிக்கிறேன். இதுக்கு பேர் பழைய மனுஷனுடைய சுபாவம். நான் மற்ற மனுஷன் எப்படி நிற்கலாம், எப்படி சிரிக்கிறான், எப்படி அதெல்லாம் பார்க்க மாட்டேன். முதல் நான் எந்த மாதிரி என்ன பொசிஷன் நான் நிற்கிறேன், என்ன மாதிரியான ஒரு காரியத்தின் கூடாக நான் கடந்து வந்திருக்கிறேன் என்கிறதை பற்றி முதல் காரியம் பார்த்த பிறகுதான் நான் மற்ற மனிதனுடைய காரியங்களை பார்க்க ஆரம்பிக்கிறேன். இவைகள் எல்லாம் பழைய மனுஷனுடைய தன்மைகள் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக கற்றுக்கொள்ள முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பழைய மனுஷன் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும், பழைய ரசம் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் புதிய மனுஷனுக்கு அங்கே இடம் இல்லை.
புதிய மனுஷனுடைய தன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால் பழமையாய் காணப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒருவழிந்து போக வேண்டியது அவசியம். அவைகளுடைய சுவடுகள் கூட உங்கள் வாழ்க்கையிலே காணப்படாமல் இருக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் புதுமையான நிலைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்தின் வழியாக கற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. இந்த பழைய மனுஷனுடைய மற்றும் ஒரு சுபாவத்தை பற்றி மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 13வது அதிகாரம் 25வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 13:25 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். இரண்டாவது காரியம், ஒரு மனிதன் கோதுமை விளைச்சிருக்கான். அந்த கோதுமையை வந்து அந்த 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 இடத்துல வந்து அந்த பயிரை உருவாக்கி வைத்திருக்கின்றான். அவன் எவ்வளவு தூரம் ஜாக்கிரதையாக இருந்து அந்த பயிருக்குள் எந்த தீங்கும் அணுகாதபடி அவன் ஜாக்கிரதையாய் அந்த பயிரை பாதுகாக்க வேண்டும். அப்படின்னா இந்த பழைய மனுஷன் என்ன காரியத்தை செய்கின்றான்? கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை அந்த அந்த மனுஷன் செஞ்சு முடிச்சுட்டு அவன் நித்திரையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கின்றான். பயிரை பற்றி அக்கறையற்றவனாக வசனத்தை கேட்பான். அதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிலை அவனுடைய வாழ்க்கையில வராது. கேட்டுட்டேன், இன்னைக்குரிய ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டாயிற்று. இன்றைக்கு கர்த்தர் பேசின அந்த வார்த்தையிலே என்னுடைய மனம் என்னை அறியாமல் திருப்தி அடைய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு போதும் என்று சொல்லி அந்த வசனங்களை பற்றி அக்கறை இல்லாதவனாய் அந்த வசனங்களை எங்கும் அங்கும் சிதற விட்டுவிட்டு அவன் அயர்ந்த நித்திரையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கின்றான். எது வரைக்கும்? சத்துரு வந்து களைகளை விதைக்கக்கூடிய வரைக்கும் உணர்வற்றவனாய் அவன் காணப்படுகின்றான். எவ்வளவு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்க. ஒரு பயிரை நான் முளைப்பிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சத்துரு அந்த வயலிலே வரக்கூடிய நேரத்தில் எச்சரிக்கையாக நான் அவனுக்கு எதிராக நின்று அவனுக்கு விரோதமான அந்த அநேக விதமான ஆயுதங்களை பயன்படுத்தி என் பயிரை நான் பாதுகாக்க வேண்டியது அவசியம். அதுதான் சரியான அதாவது ஒரு விளைச்சலை உருவாக்கக்கூடிய நல்ல ஒரு வேலையாளனுடைய ஒரு பணி அதுதான். ஆனால் இவன் என்ன காரியத்தை செய்கின்றான்? பழைய மனுஷன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கின்றான்? பயிரை விதைச்சாச்சு, அதன் பின்பதாக அந்த கோதுமைகள் எல்லாம் வளர துவங்கி விட்டது. இனி என்னுடைய வேலைகள் எல்லாம் நின்று போய்விட்டது. அயர்ந்து நித்திரையின் ஊடாக கடந்து போகிறேன் என்று சொல்லக்கூடிய நித்திரையின் ஊடாக கடந்து போகக்கூடிய அக்கறையற்ற அல்லது அவைகளை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தன்மைக்கு பெயர் பழைய மனுஷனின் சுபாவங்கள். கொடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீங்களும் நானும் கணக்கு சொல்லணும். ரொம்ப ஜாக்கிரதை. உங்கள் கையில் ஒருவேளை ஒரு வரத்தை ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கிறது உண்டானால் வரங்களை பெறுகிறது வரைக்கும் நீங்களும் நானும் போராடுவோம். கர்த்தாவே, இந்த வரங்களை எனக்கு தாரும். இந்த கிருபைகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்தால் தான் இத்தனை விதமான காரியத்தை சாதிக்க என்னால் முடியும். இத்தனை மேன்மையான அனுபவங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வரம் என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியம். வரங்களை கேட்கும்படிக்காக ஃபாஸ்டிங் இருந்து உபவாசம் பண்ணி கர்த்தரை நோக்கி விடாமல் தொந்தரவு பண்ணி இந்த வரத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். பெற்றுக்கொண்ட பிறகு அவைகளை பற்றி அக்கறையே இல்லாமல் திரும்பி கூட பார்க்காமல் அவைகளை எங்கோ ஒரு மூலையில் நாம் தூக்கி எறிகிறதை பார்க்க முடியும். இதுக்கு பேர் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த வரங்களை பற்றிதான அக்கறையற்ற ஒரு நிலை. இரண்டாவது காரியம் ஒரு நிர்விசாரம். இவைகளை பற்றி ஒரு நிர்விசாரம். இவைகளை பற்றி எந்த அக்கறையும் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையிலும் சபைக்கு போகிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறாங்க. அந்த வார்த்தைகளின் ஆழமான காரியங்களை கேட்கக்கூடிய அந்த மக்கள் அந்த நேரத்தில் எழுப்புதலை பெற ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி வரக்கூடிய நேரத்தில் தங்க கூட வரக்கூடிய சகோதரியோடு அவர்கள் பேசிக்கொண்டு வரக்கூடிய அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இன்றைக்கு பிரசங்கம் நல்ல முறையில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எழுப்புதலை தூண்டக்கூடியதாய் காணப்பட்டது தானே என்று சொல்லி பேசிக்கொண்டே வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த வசனம் உள்ளே வந்த வசனத்தை அவர்கள் அக்கறை இல்லாமல் தூக்கி எறிஞ்சிடறாங்க. அதான் அப்படி வந்து அந்த வசனத்தை இருதயத்திலே அப்படி சிதறி போடக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்குகிறார். சாத்தான் வந்து அந்த வசனங்கள் யாவற்றையும் பொறுக்க ஆரம்பித்தால் கூட அவைகளை எவ்வளவேனும் உணராத அயர்ந்த நித்திரை செய்யக்கூடிய ஒரு மக்களாகும். அப்போ ஒரு மனுஷனுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் கிரியை செய்யாமல் ஓய்ந்திருக்கும் ஒரு அனுபவம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த வசனங்கள் எதற்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, இந்த வசனங்களை பயன்படுத்தி நீயும் நானும் கிரியை செய்யணும். இந்த வசனங்களின் மூலம் எவைகள் எல்லாவற்றையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் இந்த வசனங்களை நம்முடைய கரங்களிலே தந்தாரோ அவைகளெல்லாம் பெரும்படி நீங்களும் நானும் ஓய்ந்திராமல் ஒவ்வொரு நாளும் உழைத்து அதற்கேற்ற மகிமையின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். ஆனால் வசனத்தை வாங்குறது வரைக்கும் இங்கும் அங்கும் ஆடி அலைந்து ஓடி வசனங்களை பெற்ற பிறகு அவைகளை பற்றி அக்கறை இல்லாமல் நீங்கள் தூக்கி எறிய ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த சுபாவத்திற்கு பெயர் பழைய மனுஷனுடைய சுபாவம் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமான விதமாக பேச ஆரம்பிக்கிறது. எத்தனை பொறுப்புகளை ஆண்டவராக தேவன் தந்தார், அவைகளை பற்றிதான ஒரு அலட்சியம். எத்தனை விதமான மேன்மைகளை கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தர ஆரம்பித்தார், அவைகளை பற்றிதான ஒரு அலட்சியம். அவைகளை பற்றிதான எந்த விதமான உணர்வும் அற்ற ஒரு வாழ்க்கை. அவைகளை ஒருவேளை சத்துரு எடுத்துக்கொண்டு போக ஆரம்பித்தால் கூட அதை இழந்ததை கூட நான் அறியாதவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறேன்.
இப்ப அந்த அந்த எஜமானும், அந்த வேலைக்காரனும் கடந்து போறாங்க பாருங்க. அந்த 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 வசனத்த பாருங்களேன். அது 24 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். வேறொரு உவமையை அவர்களுக்குச் சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைகளுக்குள் அந்த களைகளை விதைத்து விட்டு போனான். 26வது வசனம். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. இப்ப கொஞ்சம் பாருங்க. பயிர் வளரக்கூடிய நேரத்தில் களைகளும் வளர ஆரம்பித்தது. இந்த 2 விஷயத்தையும் எஜமானுடைய கண்கள் பார்க்கவே இல்லை. அவர் வந்து பயிரை பார்த்தாரு, கூட வளரக்கூடிய களைகளை பற்றி அக்கறை இல்லை. 2ம் வளரக்கூடிய வரைக்கும் அவங்க பேசாம தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆரம்ப நாட்களிலே அந்த பயிரோடு கூட வளரக்கூடிய அந்த களையை பார்க்கும் பொழுது எஜமானுடைய மனம் மெய்யாகவே யோசிக்கிறோம். உள்ள வந்து சத்துரு வந்துட்டு போயிட்டான். வந்துட்டு போய் அநேக விதமான களைகளை விதைச்சு போயிருக்கலாம் என்கிற ஒரு உணர்வு அவனுடைய வாழ்க்கையில வந்திருக்கணும். 2யும் வளர விட்ட பிறகு அப்பதான் அவங்க வந்து சொல்றாங்க. அதிலும் கர்த்தருடைய வேத வசனத்தில் என்ன பார்க்கிறோம் பாருங்க. 27வது வசனத்துல, வீட்டு எஜமானுடைய வேலைக்காரன் அவனிடத்திலே வந்து, ஆண்டவரே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது? எஜமான் கேட்கல, வேலைக்காரன் தான் வந்து கேட்கிறான். நீங்க 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 வந்து அந்த கோதுமை பயிரை தான் நீங்க வந்து அந்த 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 நிலத்துல வந்து நீங்க வந்து போட ஆரம்பிச்சீங்க. ஆனால் இந்த பயிரோடு கூட வளர்ந்த களைகள் எங்கிருந்து வர ஆரம்பித்தது? எஜமான் அப்பதான் பார்க்குறான், ஆமா, நம்ம வந்து கோதுமைகளை நாம் விதைக்க ஆரம்பித்தோம். இதிலே அநேக விதமான அந்த அந்த பயிரை மெய்யாகவே கெட்டுப்போகப்படக்கூடிய களைகள் வந்ததனுடைய காரணம் என்ன? அப்பொழுதுதான் அவன் தன்னுடைய வீட்டு வேலைக்காரனை பார்த்து சொல்லுகின்றான், சத்துரு வந்து இந்த களைகளை விதைத்து விட்டு போனான். அது வரைக்கும் அவனுக்கு தெரியல. அது வரைக்கும், அதாவது அந்த பயிரோடு கூட சேர்ந்து வளரக்கூடிய களைகளை பார்த்தாலும் அவன் அந்த காரியங்களை ஐடென்டிஃபை பண்ணவே இல்லை. வேலைக்காரன் கேட்ட பிறகுதான் அவனுக்கு உணர்வே வர ஆரம்பிக்கிறது. இந்த பயிர்களோடு கூட நாம் மெய்யாகவே களைகளையும் அழித்து விடாதபடி 2யும் வளர விட்டு அதன் பின்பதாக களைகளை நாம் ஒழிக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தையை எப்போ வருது பாருங்க. மற்றவன் அவனுக்கு முன்பதாக பேசக்கூடிய அந்த நேரத்தில் தான். அப்போ அவ்வளவு நேரம் உணர்வில்லாத ஒரு மனுஷனாய் காணப்படக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. ஒரு முறை சத்துரு வந்துட்டு போயிட்டாலே எத்தனை விதமான இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் யோசிங்களேன். இப்போ நம்முடைய வீட்டில் வைத்திருக்கக்கூடிய அநேக விதமான பொருள், ஒரு நாள் ஒரு திருடன் உள்ளே வந்துட்டு போனாலே அடுத்த நாள் உள்ளே போய் பார்த்த உடனே நீங்களும் நானும் கண்டுகொள்ள ஆரம்பிச்சிருவோம். நான் வைத்த இடத்திலே வைத்த பொருள் அந்த இடத்திலே காணப்படாமல் எங்கும் அங்கும் சிதறி கிடக்கிறதை நான் பார்க்கிறேன். ஏராளமான காரியங்கள் என்னுடைய கரங்களில் நின்று திருடிக்கொண்டு அந்த காரியங்கள் யாவும் எடுத்துக்கொண்டு போகப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை என்னுடைய கண்களிலே பார்க்கிறார். அந்த மனுஷன் மெய்யாகவே விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சான். ஆனால் இந்த இடத்திலே சத்துருபாலவன் களைகளை விதைக்கக்கூடிய அந்த காரியங்களை இந்த மனுஷன் விளங்கிக் கொள்ள முடியாமலும், அந்த சத்துரு வந்துட்டு போனது கூட தெரிய முடியாமலும் அளவிற்காக காணப்படக்கூடிய அயர்ந்த நித்திரை, கிரியை செய்ய முடியாத ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஒரு கிறிஸ்தவர் என்று சொன்னால், புதிய மனுஷனுடைய நிலை என்று சொன்னால், அவன் கிரியை செய்யக்கூடியவனாய் விளங்கணும். அவனுக்கு முன்பதாக காணப்படும். ஏன்னா சத்துரு எந்த நேரத்தில் வருவான் தெரியாது. எல்லா நேரத்திலும் அவன் தன்னுடைய பயிர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுடைய பொறுப்பு. எந்த இடத்திலும் தன்னுடைய வாழ்க்கையிலே நஷ்டத்தை வரவிடாமல் தன்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை பாதுகாக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு, கடமை அது. இந்த கடமையை மறந்தவன் உறக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் அதற்கு மூல காரணம் என்ன காரணத்தை சொல்ல முடியும்? ஒரே ஒரு காரணம் தான். பழைய மனுஷன் இன்னும் உயிரோடு கூட இருக்கின்றான். அவன் தான் இந்த கர்த்தருடைய வசனங்களை பற்றி அக்கறை இல்லாதவனாய் உன்னையும் என்னையும் உருவாக்க ஆரம்பிக்கின்றான். சொல்லப்படும் ஒவ்வொரு ஆழ்ந்த சத்தியங்களை பற்றி அறிவற்ற நிலைகளை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகிறவன் அவன்தான். அவன் சொல்றான், என்ன காரியத்தை சொல்கிறான்? இப்ப என்ன உனக்கு அவசரம் வந்துருச்சு? நீ ஆண்டவராகிய தேவனுடைய வருகைக்கென்று ஆயத்தப்படக்கூடிய காலங்களுக்கு எவ்வளவு தூரம் தீவிரப்பட ஆரம்பிக்கிறாய்? இப்ப அதுக்குரிய எந்த விதமான காரியம் நம்முடைய கண்களுக்கு முன்னால் வரல. இப்பொழுது நீ ஆயத்தத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய முக்கியமான சூழ்நிலைகள், என்ன சூழ்நிலைகள் வந்திருக்கிறது என்று உங்களையும் என்னையும் உறக்க நிலையில் ஆழ்த்தக்கூடியவன் இந்த பழைய மனுஷன். கிரியை செய்ய விடாத காரியங்களை உருவாக்கக்கூடியவன் இந்த பழைய மனுஷன். ஒரு விஷயம் ஆண்டவராகிய தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது உண்டானால் அந்த காரியத்தை உடனே நீங்கள் கிரியைகளுக்கு உட்படுத்த ஆரம்பித்தால்தான் அதனுடைய முழு பலனை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். பழைய மனுஷன் அவைகளை பற்றி அக்கறை இல்லாமல் தூக்கி தூர வச்சிருப்பான். பின்பதாக நான் இன்னும் ஒரு நாளிலே இதுக்குரிய பயனுக்குரிய காலம் வரும்பொழுது அவைகளை எடுத்து நாம் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி அவைகளை பற்றி அக்கறை இல்லாத ஒரு உறக்கத்தை, ஆழ்ந்த நித்திரையை நம்முடைய வாழ்க்கையிலே வரவழைக்க துவங்க ஆரம்பிச்சிடும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு காரியத்தை தேவனாகிய கர்த்தர் தர ஆரம்பித்தால் அவைகளை நீங்கள் உங்கள் கிரியைகளுக்கு உட்படுத்த வேண்டியது அவசியம். அதுக்கு தான் கர்த்தர் உங்கள் கையில் தர்றார். கர்த்தராகிய தேவன் எந்த விதமான தேவையும் இல்லாத ஒரு விஷயத்தை உங்கள் கையில் தரமாட்டார். அது இப்போ உங்களுக்கு தேவையில்லை, பிற்காலத்தில் உங்களுக்கு தேவைப்படும் என்பதற்காக இப்போவே உங்கள் கையில் அப்படிலாம் தரமாட்டார். ஆண்டவராகிய தேவன் ஒரு விஷயத்தை தருகிறார் என்று சொன்னால் உடனே அதற்குரிய கிரியைகளை நீங்கள் செய்யணும். உடனே அதுக்குரிய ஒரு பணியை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கணும்.
அப்படி உருவாக்காது இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த செயல்களும் மெய்யாகவே ஒன்றுமில்லாமல் கெட்டுப்போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சாத்தான் வந்து திருடிக்கொண்டு போக ஆரம்பித்தாலும் அவைகளை உணரக்கூடிய உணர்வை இழந்து போகும் மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை ரொம்ப ஜாக்கிரதை. நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்களும் நானும் சகல ஜாக்கிரதை நிறைந்த ஒரு மக்களாக விளங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால ஓட்டத்திலே சரியான ஒரு இயக்கத்தின் மூலமாக கடந்து போக முடியும். பழைய மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த இயக்கத்தின் மேன்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவது விஷயத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு காரியத்தை சொல்கிறது. அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 22:11 இந்த வார்த்தையை சொல்கிறது, வாசிக்கிறேன். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தில் நம்ம வந்து வாசிக்கிறோம், அநேகம் குறுக்கு வழியின் மூலமாக கர்த்தருடைய மகிமையை பெற வேண்டும் என்கிற வாஞ்சை, ஆசை வருகிறதுக்கு பெயர் பழைய மனுஷனுடைய சுபாவம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க உட்கார்ந்து ஃபாஸ்டிங் பண்ண மாட்டாங்க, உட்கார்ந்து ஜெபிக்க மாட்டாங்க. கர்த்தருடைய நேர் வழியிலே போய் நின்று ஆண்டவருக்கு முன்பதாக நின்று எந்த ஒரு காரியத்தை பெற வேண்டும் என்கிற ஒரு மனநிலை அவங்களுடைய வாழ்க்கையில் வராது. ஆனால் எப்படியாச்சும் குறுக்கு வழியிலே மெய்யாகவே பிரபலமாக நான் மாற்றப்பட வேண்டியது அவசியம் என்கிறதை போல அநேகம் ஜனங்கள் இந்த கடைசி நாட்களிலே ஓடி ஆடி உழைக்கக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் பார்க்குறோம், எதை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னாலும் ஆண்டவராகிய தேவன் நியமித்து வைத்திருக்கக்கூடிய மார்க்கங்களை விட்டு நீங்களும் நானும் தப்பி போகக்கூடாது. எந்த வழியில் போனால் எந்த காரியத்தை பெற முடியுமோ அப்படி தான் நீங்கள் போகணும். அந்த மார்க்கங்களை விட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்தின்படி விலகுகிறது என்பது கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் அல்ல. வேத புஸ்தகத்தில் பார்க்குறோம், இந்த கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கக்கூடிய மனுஷனுடைய நிலைகளை பார்க்குறோம். இந்த கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கக்கூடிய மனுஷனுடைய வாஞ்சை என்ன, விருப்பம் என்னன்னு சொன்னால், ராஜா போடக்கூடிய விருந்தை சாப்பிடுங்கிறது தான் உடைய விருப்பம். ராஜா போடக்கூடிய விருந்தை நான் சாப்பிட வேண்டும் என்றால் வரிசையில் நான் போய் நின்றால் எங்கே எனக்கு அந்த விருந்து கிடையாமல் போய்விடுமோ என்பதை நினைத்து பயந்து போய் குறுக்கு வழியாக அவன் கடந்து போக ஆரம்பிக்கிறான். கல்யாண வஸ்திரத்தை தெரியாதவனாக கடந்து போக ஆரம்பிக்கலாம். அந்த நாட்களில் இஸ்ரவேல் நாட்டினுடைய வழக்கம் என்ன அப்படின்னா என்ன வழக்கம்னா, இந்த வாசலில் வந்து கல்யாண வஸ்திரம் போடாது இருக்கக்கூடிய மக்களுடைய கையில் அந்த அந்த ராஜாவுடைய அவங்களுடைய அந்த அந்த இதிலேருந்து, அதாவது ஆதீனத்திலிருந்து சில வஸ்திரங்களை வச்சுருப்பாங்க. கல்யாண வஸ்திரம் தரித்திருக்காது இருக்கக்கூடிய மனுஷனுடைய கையில் அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து அவங்கள வந்து போட்டுட்டு உள்ளே வந்து கல்யாணத்துக்குள்ளே போகணும். அப்போ இந்த மனுஷன் வந்து கல்யாண வஸ்திரமே போடாமல் வந்திருக்காருன்னு என்ன அர்த்தம்? வேறு ஏதோ ஒரு குறுக்கு வழியிலே அவன் கடந்து போய் அந்த விருந்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும் என்கிற விருப்பம். பழைய மனுஷனுடைய மூன்றாவது சுபாவம் என்ன அப்படின்னா முன்னேற்றத்தின் ஊடாக போகணும். ஏதாகிலும் ஒரு மார்க்கத்தின் ஊடாக, ஏதாகிலும் ஒரு வழியின் ஊடாக, ஏதாகிலும் ஒரு மகிமையை நான் என்னுடைய வாழ்க்கையை பெரும்படிக்காக எப்படியாகிலும் நான் குறுக்கு வழியில் நான் கடந்து போய் இவைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம், வாஞ்சை எப்போ நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறதோ அவைகளெல்லாம் பழைய மனுஷனுடைய சுபாவம் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லியிருக்கின்றார். இப்போ இந்த வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறார் அப்படின்னா, ஒவ்வொரு காரியத்தை பெறுகிறதற்கும் ஒரு மார்க்கத்தை ஆண்டவராகிய தேவன் வச்சிருக்கிறார். ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை பெற வேண்டும் என்றால் இப்படித்தான் போகணும். கர்த்தராகிய தேவனுடைய குரலை கேட்க வேண்டும் என்றால் இந்த மார்க்கத்தின் ஊடாகத்தான் போக வேண்டும். கர்த்தராகிய தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் என்றால் இந்த அனுபவத்தில் நீங்கள் போக வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் வகை அறைகளை ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி, இப்படித்தான் ஒரு கிறிஸ்தவன் இருக்க வேண்டும், இப்படித்தான் அவன் போக வேண்டும், இவைகளுக்கு மிஞ்சி அவன் கடந்து போக ஆரம்பித்தால் எதையும் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மந்திரவாதி ஒருவன் ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியக்காரனாகிய அதாவது அப்போஸ்தலனாகிய பேதுருவை சந்திக்கின்றார். இந்த பேதுருவின் மூலமாய் ஆண்டவராகிய தேவனுடைய வரங்களும் வல்லமைகளும் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறதை கண்ட மாத்திரத்தில் அந்த மனிதன் பேதுருவுக்கு முன்பதாக போய் நின்று ஒரே ஒரு வார்த்தை சொல்கின்றான், நீர் கை வைக்கக்கூடிய நேரத்தில் பரிசுத்தாவின் வல்லமை எல்லாரும் மேலும் ஊற்றப்படுகிறது மாதிரி எனக்கு இந்த வரத்தை, என்னுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை பெற்றுக்கொண்டு நீ அந்த வரத்தை எனக்கு தர வேண்டும்னு கேட்குறான். கர்த்தருடைய வேதத்தில் என்ன ஒரு காரியத்தை சொல்லுகின்றார் ஆண்டவர், எதையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நேர்மையான வழியிலே கடந்து போகணும். அதாவது அந்த குறுக்கு வழியில் நம்ம வந்து போகக்கூடாது. ஒரு விஷயத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நிறைய பேர் அதை குறுக்கு வழினா என்ன அர்த்தம்? ஒருவேளை நான் வந்து எல்லா விதமான ஊழியத்தை நான் வந்து கரெக்டாக தான் செஞ்சுட்டு இருக்கேன். இல்லை, இதில் ஒரே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். பல பேர் தாங்கள் அறியாத அநேக விதமான மக்களுடைய பிரசங்கங்களை தாங்கள் எடுத்து பயன்படுத்துகிறதுக்கு பேரும் குறுக்கு வழி தான். கர்த்தர் உன்கிட்ட பேசினா தான் பேசணும். மற்றவங்க பேசக்கூடிய காரியங்களை எடுத்து பேசுகிறதல்ல, அதை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துறது மாதிரி பேசுகிறதும் தவறு. தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நீ போய் உட்கார்ந்து தேவன் உனக்கு சொல்லக்கூடிய காரியங்களை நீ சொல்லு.
உனக்கு ஆண்டவராகிய தேவன் எதை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார் அதுவே பேசு. மற்றவனுக்கு ஆண்டவராகிய தேவன் சொன்ன அந்த காரியங்களை உனக்கே ஆண்டவர் பேசினதை போல நீ எடுத்து பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் இவைகள் எல்லாம் பழைய மனுஷனுடைய சுபாவம். இந்த கடைசி நாட்களில் நிறைய ஊழியர்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்னுடைய சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அண்ணன் மூலமாய் கர்த்தராகிய தேவன் ஒரு காரியத்தை பேசினார். என்ன காரியத்தை பேசினார்? அநேகம் சபை போதகர்களின் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியங்களை அதாவது அந்த காரியங்கள் யாவற்றையும் செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி ஆண்டவராகிய தேவன் பேச ஆரம்பித்தார். சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசிகளை சந்திக்கிறதை காட்டிலும் சபை போதகர்களை நீங்கள் மெய்யாகவே அழைப்பித்து கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை ஆண்டவராகிய தேவனுக்குள் உருவாக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த ஒரு போதகனின் மூலமாய் அந்த சபை முழுவதும் கர்த்தராகிய தேவனுடைய கடைசி கால வருகைக்கு ஆயத்த நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்து விடும் என்கிறதை கர்த்தர் என்னோடு கூட பேசியிருந்தார் என்பதை பற்றி என்னுடைய சகோதரன் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இவைகளை மையமாக கொண்டு நிறைய ஊழியர்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தோம். ஆனால் நடந்த காரியம் என்ன? அண்ணன் பேசி ஒரு வாரம் கூட ஆகவில்லை, ஆங்காங்கே எல்லா விதமான இடங்களிலும் இதே விதமான வார்த்தைகளை பற்றி சொல்லக்கூடிய அளவிற்காக அநேக விதமான போதகர்கள் கருத்தரங்கு, போதகர்கள் அதாவது அந்த அந்த மகாநாடு, அது மட்டும் இல்லாமல் போதகர்களுடைய அநேக விதமான கூட்டங்கள், இப்படி ஏராளமான மக்கள் கர்த்தர் எங்களோடு கூட பேச ஆரம்பித்திருந்தார். நான் என்ன சொல்ல வருகின்றேன்? எந்த ஒரு விஷயமாக காணப்பட ஆரம்பித்தாலும் தேவன் உன்கிட்ட பேசினா நீ செய்ய. தேவன் மற்றவனிடத்திலே பேசின ஒரு காரியத்தை திருடி செய்கிறது அது பழைய மனுஷனுடைய சுபாவம். அவனுக்கு கர்த்தராகிய தேவன் பேசியிருக்கிறார் உண்மைதான். ஆனால் என்னோடு கூட கர்த்தர் பேசியிருந்தால் நான் தைரியமாக செய்யலாம். ஆனால் அவனுடைய விஷயத்தை நான் திருடிக்கொண்டு கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்பதை பற்றி நீ பேசுகிறது உண்டானால் அவைகள் எல்லாம் பழைய மனுஷனுக்குரிய சுபாவம். இந்த பழைய மனுஷன் உள்ளே இருக்கிறது உண்டானால் அவன் என்ன செய்வான் பாருங்க, குறுக்கு வழியில் ஒவ்வொரு காரியத்தையும் சம்பாதிக்கும்படி அவன் பிரயாசப்படுவான். ஏதாச்சும் ஒரு வழியில் நான் முன்னேற்றத்தின் ஊடாக போகணும், ஏதாகிலும் ஒரு மார்க்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். பல பேர் செய்யக்கூடிய காரியம் என்ன? ஒரு பெரிய ஒரு பிரபலமான ஊழியக்காரனோடு கூட நான் ஒட்டிக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் நானும் அவரை போல வளர்ந்து பெரிய ஒரு மனுஷனாக விளங்க முடியும். இல்லை, கர்த்தர் உனக்குன்னு வச்சிருக்கக்கூடிய வழி எதுவோ அதை நோக்கி நீ கடந்து போ. அவன் கூட ஒட்டி நான் கர்த்தருடைய நாமத்தினாலே பெரிய ஒரு மனுஷனா இல்லை, அது ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமல்ல. இந்த மாதிரி குறுக்கு வழியிலே போகக்கூடிய எந்த விஷயம் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பான ஒன்று. அவைகளெல்லாம் பழைய மனுஷனின் மூலமாய் வரக்கூடிய ஒரு காரியம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதாவது அந்த அந்த ரெக்கமெண்டேஷன் கேட்கிறத பார்க்க முடியும். என்னை நீங்கள் உங்களுடைய ஊழியத்திற்கு அழைக்க வேண்டும், என்னுடைய விலாசத்தை நான் உங்களுடைய கரங்களிலே கொடுத்து விட்டு எப்பொழுதாகிலும் உங்களுடைய ஊழியத்திற்கு தேவைப்படுகிறது உண்டானால் என்னுடைய பெயரை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு பேசக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் உன்னை நீ உயர்த்தும்படி உனக்கு முன்பதான காரியங்களை நீயே உருவாக்கி கொள்ளக்கூடாது. உன்னை உயர்த்துகிறது கர்த்தராகிய தேவனுடைய பணி. குறுக்கு வழியில் முயற்சி பண்ணக்கூடிய எவைகளும் ஆண்டவராகிய தேவனுக்கு அருவருப்பு. அவைகளெல்லாம் பழைய மனுஷனின் மூலமாய் வரக்கூடிய தன்மைகளிலே ஒன்று. இவைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும், பழைய மனுஷனுக்குரிய நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் புதிய ரசத்திற்கு அங்கே இடம் இல்லை என்று கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிக்கிறார். என்னை உயர்த்தும்படிக்காக எதை வேண்டுமானாலும் நான் செய்யக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சிருவேன். மற்ற ஊழியக்காரனுக்கு நல்ல ஒரு பணிவிடைக்காரனை போல கர்த்தராகிய தேவன் ஒருவேளை அழைச்சிருந்தா போகலாம். ஆனால் இவனோடு கூட நான் பின்பற்ற ஆரம்பித்தால் மட்டும்தான் அவனைப் போல நான் பிரசித்தி பெற்றவனாய் மாற்றப்பட முடியும் என்கிறதை பற்றிதான நினைவோடு கூட நீங்கள் கடந்து போகிறது உண்டானால் அவைகளெல்லாம் பழைய மனுஷனுடைய சுபாவம். அவனுடைய காரியங்களை பயன்படுத்தி நான் என்னுடைய வாழ்க்கையை குளிர்காயலாம் என்று கடந்து போக ஆரம்பித்தால் அது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பழைய சுபாவம். ஆண்டவராகிய தேவன் விரும்பக்கூடிய சுபாவம் என்றால் என்ன? புதிய மனுஷனுக்குரிய தன்மை என்ன? கர்த்தர் உன்னை எங்கே நிறுத்துகிறாரோ அங்கே போய் நில்லு. கர்த்தர் உன்னை என்ன காரியத்தை செய்யும்படி சொல்கிறாரோ அந்த காரியத்தின்படி செய். பிரபலமான ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மனுஷனாய் மட்டுமல்ல, ஆண்டவராகிய தேவனுக்கு யாரெல்லாம் பிரியம் என்றால் ரோட்டு ஓரத்தில் நின்று கொண்டு டாக்ஸ் கொடுக்கக்கூடிய மனுஷன் கூட கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமுள்ளவன் தான். அநேகம் விதமான மக்கள் கேட்காதிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலும் சென்று 4 அடிகளை வாங்கி கொண்டு அங்கு போய் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய மனிதனும் கர்த்தராகிய தேவனுக்கு உகந்த ஒரு மனிதன் தான். எதை ஆண்டவராகிய தேவன் எனக்கு வைத்திருக்கிறாரோ அதை விட்டு குறுக்கு வழியிலே நான் என்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவைகளெல்லாம் புதிய மனுஷனுடைய தன்மைகள் அல்ல, பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்தின் வழியாக நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். 4வது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பாருங்க. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 16வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறே கேளுங்க. அது என்ன சொல்றது பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் படுகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள்.
ஒரு ஒரு பிரச்சனை வரும்போது கஷ்டப்படக்கூடிய அவங்க, பிரச்சனை போன உடனே அவைகளை பற்றி அக்கறை இல்லாமல் அவைகளை பற்றி அவர்கள் முழுக்க மறந்து போக ஆரம்பிச்சுறாங்க. நிறைய நேரங்கள்ல இந்த பூமிக்கு பெயரே மறதியின் பூமி. தேவன் செய்த நன்மையான காரியங்களை மறந்து போயிடுவோம். சாத்தான் எனக்கு விரோதமாய் கொண்டு வந்த அநேக விதமான உபத்திரவங்களை கூட நம்ம மறந்து போக ஆரம்பிச்சிருவோம். எதையெல்லாம் எனக்கு எனக்கு விரோதமானவைகள் என்று சொல்லி நாம் நினைக்க ஆரம்பிக்கிறோமோ, அவைகளெல்லாம் முற்றிலும் மறந்து போய் அவைகளையே நான் என்னுடைய வாழ்க்கையை திரும்ப செய்யும் ஒரு மனிதனாய் மாற்றத்தின் மூலமாக கடந்து போகிறேன். எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்க. இந்த பழைய மனுஷனுடைய தன்மைகள் எல்லாம் எப்படிப்பட்டது? நிறைய உதாரணங்களை வேத புஸ்தகத்தின் வழியாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டு. ஆனால் நியாயாதிபதிகள் ஒவ்வொரு முறையும் கர்த்தராகிய தேவனுடைய கிருபைகளினாலே அவர்கள் மெய்யாகவே ரட்சிக்கப்பட்டு, கர்த்தராகிய தேவனுடைய கிருபைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு, இழந்து போன அந்த நாட்டின் ஊடாக அவர்கள் கடந்து வந்து தங்களுடைய வாழ்க்கையிலே சம்பரமமாய் வாழக்கூடிய அந்த நாட்களில் தேவனாகிய கர்த்தரை மீண்டும் மறந்து அவர்கள் செய்த பழைய பாவங்களை திரும்பவும் செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் செய்த நன்மையான காரியங்களை மறக்கும் ஒரு மனம் நம்முடைய மனம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, சாதாரணமான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையெல்லாம் எளிதாக எல்லா காரியத்திலையும் மறக்கக்கூடிய ஒரு நிலையோடு கூட காணப்படக்கூடிய ஒன்று. ஒரு 2 வருஷத்துக்கு முன்பதாக நிகழ்த்தப்பட்ட காரியங்களை பற்றி நான் பேச ஆரம்பித்தால் கூட அவைகளை நீங்களும் நானும் புதிதாக நாம் கேட்கிறதை போலவே அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே பார்க்கிறது வழக்கம். ஏன்னா ஒரு விஷயத்தை உங்களாலும் என்னாலும் கடைசி வரைக்கும் காப்பாற்றி வைக்க நம்மால் முடியாது. இந்த பூமிக்கு பெயரே மறதியின் பூமி. நிறைய விஷயங்கள்ல தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே தந்த அநேகம் நன்மையான காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சலுகையாய் மறந்து போக ஆரம்பிச்சேன். சாத்தானுக்கு இது மிகவும் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஒரு ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளையை வழிவிலக பண்ண வேண்டும் என்று சொன்னால், தேவன் செய்த நன்மைகளை அவன் மறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். தேவனை பற்றி தூஷணமான வார்த்தைகளை சாத்தான் அவனோடு கூட பேசினால், அந்த வார்த்தைகளை அவன் ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய தேவனுக்கு விரோதியாய் அவன் எழும்ப ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நிறைய ஆவிக்குரிய மக்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன். ஆண்டவராகிய தேவன் செய்த நன்மைகளை மறந்து எத்தனை பேர் கர்த்தராகிய தேவனை தூஷிக்க ஆரம்பிச்சாங்க. தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த அந்த காலத்தில் இயேசுவின் மூலமாய் அற்புதங்களை பெற்றவர்கள், இயேசுவின் மூலமாய் அதிசயங்களை பெற்றவர்கள், இயேசுவின் மூலமாய் உபதேசங்கள் யாவற்றையும் பெற்றவர்கள், இயேசுவின் மூலமாய் மகிமையான காரியங்கள் யாவற்றையும் பெற்றவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படிக்காக ஒப்புக் கொடுக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே எல்லா ஜனங்களும் இயேசுவுக்கு விரோதமாய் பேச ஆரம்பிச்சாங்க. இவனை சிலுவையில் அறையும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. அவர் மூலமாய் அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை, கிருபைகளை, வல்லமைகளை, ஆசீர்வாதங்களை, இரக்கங்களை பெற்ற அத்தனை விதமான மக்களும் இயேசுவுக்கு விரோதமாய் சாட்சி சொன்னதற்கு காரணம் தேவன் செய்த நன்மைகளை எளிதாக மறந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்களில் கர்த்தருடைய நன்மைகளை நாம் எளிதாக மறக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். இது ரொம்ப பயங்கரம் நிறைந்த ஒரு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தோற்றுவிக்கக்கூடிய ஒன்று. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த எந்த விதமான நன்மைகளையும் எப்பொழுதும் மறவாமல் நாம் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் கடைசி வரைக்கும் கர்த்தராகிய தேவன் பேரில் வைத்திருக்கக்கூடிய அன்பை நான் என்னுடைய வாழ்க்கை விட்டு இழக்கும்படி ஒரு நாளும் சம்மதிக்கவே மாட்டேன். ஆனால் அந்த அன்பு என்னுடைய வாழ்க்கை விட்டு விலகி போகிறதுக்கு என்ன காரணம்னா, தேவன் செய்த எத்தனையோ விதமான நன்மையான காரியங்களை எளிதாக நான் மறந்து போக ஆரம்பிச்சிட்டேன். இது வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு இத்தனை காலங்கள் நீங்களும் நானும் கடந்து வந்திருக்கிறோம். தேவன் செய்த நன்மையான காரியங்களை ஒன்றொன்றாக சொல்லுங்கள் சொன்னால் எத்தனை பேர் இந்த காரியங்களை பற்றி நீங்களும் நானும் நினைவிலே வைத்து பேச முடியும்? நமக்கு தெரியாது. நிறைய விஷயத்தை நம்ம மறந்து போயிருக்கோம். 1-2 காரியங்களை நம்ம பேசுவோம். ஆனால் எல்லா விஷயத்தையும் ஒட்டுமொத்தமாய் பேசுங்கள் என்று சொன்னால் நம்ம மறந்து போயிருப்போம். ஆனால் கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது? இந்த பழைய மனுஷன் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் அவனுக்கு இந்த புதுமையான காரியங்கள், தேவனுடைய காரியங்கள் விசேஷமா தெரியாது. ஒரு காரியம் விசேஷமா தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவைகளை பற்றியதான அக்கறை நம்முடைய வாழ்க்கையிலே வராமல் இருக்க ஆரம்பிக்கிறதுனால எளிதாக அவைகளை நாம் மறந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு காரியத்தை பற்றியதான முக்கியத்துவம் நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்கூலில் படிக்கக்கூடிய அந்த பாடங்கள், இந்த பாடங்களை படிக்கக்கூடிய நாம் அநேகமான நாட்களுக்கு பிறகு அந்த பாடங்களை பற்றி நாம் திரும்ப கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானால், கல்லூரிக்கு போயிட்டீங்க, இப்போ நீங்கள் ஸ்கூலில் படித்திருக்கக்கூடிய பாடங்களை பற்றி நாம் கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானால், பல பேருக்கு அந்த பாடம் அந்த மாதிரி நான் படித்ததா எனக்கு ஞாபகமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன? அது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது. முக்கியத்துவமாக நான் அவைகளை யோசியாமல் இருக்க ஆரம்பிக்கிறதுனால அந்த நேரத்தில் நான் படிக்கிறேன், அதன் பின்பதாக நான் மறந்து போக ஆரம்பிச்சிடுறேன். இதே மாதிரி தான் நிறைய விஷயத்தை அந்த நேரத்தில் வேத வசனத்தை வாசிப்பேன், பின்பு நான் மறந்து போயிடுவேன். அந்த நேரத்தில் கர்த்தருடைய கிருபைகளை நான் பார்ப்பேன், பின்பு நான் மறந்து போயிடுவேன். இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? பழைய மனுஷனுடைய சுபாவங்கள். இந்த சுபாவங்கள் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தருக்கு முன்பதாக நன்றி நிறைந்த மனிதனாக நீயும் நானும் ஒரு நாள் இருக்கவே முடியாது.
கர்த்தராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே தற்போது தரக்கூடிய விஷயங்களுக்காக ஆண்டவருக்கு விரோதமாக நான் முறுமுறுக்க ஆரம்பிப்பேனே தவிர, முன்பு எனக்கு பாராட்டின நன்மைகளை நான் மறந்து போக ஆரம்பிக்கிறதுனாலே கர்த்தருக்கு விரோதியாய் நான் எழும்ப ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கிறேன். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளை, ரொம்ப ஜாக்கிரதை. இந்த மறதி நிறைந்த ஒரு காரியம் பழைய மனுஷனுடைய சுபாவம். இந்த மறதி நிறைந்த ஒரு தன்மையினால் எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ காரியங்களை இழந்து போக ஆரம்பிச்சாங்க. தேவன் தங்களுக்கு செய்த நன்மையான காரியங்களை அவர்கள் மறந்து போனதினாலே கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் பாவம் செய்ய துணிய ஆரம்பிச்சாங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய இந்த மறதி நிமித்தமாக சாத்தானுக்கு தங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரத்தில் தேவன் நமக்கு பாராட்டின எல்லா விதமான உபகாரமான நன்மை, தேவன் நமக்கு கற்றுத்தந்த அநேக விதமான உபதேசங்களை எளிதாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மறந்து போக ஆரம்பிக்கிறது. இந்த கவனங்களும் ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆயிருக்கும் பாருங்களேன், எத்தனை வருஷம் ஆயிருக்கும். இத்தனை வருஷ காலத்தில் எத்தனை விஷயங்களை கர்த்தராகிய தேவன் பேசியிருப்பார், எத்தனை காரியங்களை பற்றி சொல்லியிருப்பார். நம்முடைய தனிப்பட்ட ஆயத்தம், ஆவிக்குரிய ஆயத்தம், ஆண்டவராகிய தேவனுக்குள் ஒரு யுத்த வீரனுடைய ஒரு அபிஷேகம், அந்த ஓட்டத்தில் நம்ம எப்படி இருக்க வேண்டும், யுத்த வீரனாய் காணப்படக்கூடிய மனிதன் யார் யாரோடு கூட அவன் கடந்து போக வேண்டும், என்னென்ன விதமான ஆயுதங்கள் யாவற்றையும் தேர்ந்தெடுக்க வேண்டும், இப்படி பல செய்திகளை நம்ம வந்து கேட்டிருக்கிறோம். இவைகளை பற்றி நான் உங்களோடு கூட அதாவது அந்த கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த செய்தியில் எந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதில் சில விஷயங்களை நீங்கள் என்னோடு கூட பேச வேண்டும். நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி செய்தி கேட்ட மாதிரியே எனக்கு ஞாபகத்தில் இல்லைங்க. நான் அநேக விதமான இடங்களின் ஊடாக, ஊழியத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரத்தில் சில இடங்களில் நான் பேசின அதே வார்த்தை திரும்ப பேசுகிறது வழக்கம். அவர்கள் அந்த பிரசங்கத்தை அப்போதான் புதுசாக கேட்குற மாதிரி எழுத ஆரம்பிக்கிறதை நான் பார்ப்பேன். இது எதுக்கு சொல்ல வருகின்றேன்? இந்த மறதி இவைகள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது, எதை நான் மேன்மையாக நினைவு கூறாது இருக்கிறேனோ அவைகளெல்லாம் எளிதாக நான் இழக்க கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மேன்மையான காரியங்களை இழக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், மறதி என்று அழைக்கப்படக்கூடிய பழைய மனுஷனுடைய சுபாவம். இந்த சுபாவம் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனாகிய கர்த்தரை நன்றியறியும் உள்ளத்தோடு கூட உங்களாலும் என்னாலும் பின்பற்றவே முடியாது. பல நேரங்களில் கர்த்தராகிய தேவனை நீங்களும் நானும் குற்றம் பிடிப்போம். பல நேரங்களில் கர்த்தருக்கு விரோதியாக நாம் பேச ஆரம்பிப்போம். அந்த கர்த்தர் தான் நம்ம வந்து நன்மை வாங்கியிருப்போம். அந்த கர்த்தராகிய தேவன் செய்த அதிசயத்தினால் தான் இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் இயங்கக்கூடிய ஒரு மக்களாக இருப்போம். ஆனால் அதே கர்த்தருக்கு விரோதமாய் எந்த அதிசயத்தை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தந்த அந்த காரியங்களை மறந்து கர்த்தருக்கு விரோதியாய் எழும்பும் ஒரு மக்களாய் நாம் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. சாத்தானுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப அருமையான ஒரு விஷயம். தேவனுக்கு விரோதமாய் உன்னையே அவன் உருவாக்கக்கூடிய அளவிற்காய், உன்னையே அவன் எழுப்பக்கூடிய அளவிற்கான காரியத்தை இதன் மூலம் சாத்தான் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனுக்கு விரோதமாய் செயல்படுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆகவே இந்த பழைய மனுஷன் இருக்கக்கூடிய வரைக்கும் புதுமையான நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடாது என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 21வது அதிகாரம் 26வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா 21:26 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அடுத்த ஒரு விஷயத்தில் என்ன போட்டு பாருங்க. ஆபத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் நீங்களும் நானும் மும்முரமாய் எழும்ப வேண்டியது அவசியம். அந்த ஆபத்திற்கு எதிரடையாக, அந்த ஆபத்தை உருவாக்கும் சாத்தானுக்கு விரோதமாக, ஆபத்துக்கள் வரக்கூடிய நேரத்தில் நான் என்னுடைய ஆயத்த நிலைகளை ஆண்டவராகிய தேவனுக்குள் உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு வைராகியம், ஒரு தீவிரம், ஒரு வெறி என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். ஆனால் பழைய மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது உண்டானால், ஆபத்தை காணக்கூடிய நேரத்தில் நான் சோர்ந்து போயிடுறேன். என்னுடைய நிலைகளை நான் மறந்து போயிடுறேன். நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், எதை நோக்கி நான் போகணும், பரலோகத்துக்குரிய ஆண்டவராகிய தேவன் ஆயத்த நிலைகளை என்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்றார். இந்த எதிர்பார்க்கக்கூடிய இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த அந்த ஆபத்து நிமித்தமாக நான் செய்ய வேண்டிய கடமைகளுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் மறந்து அப்படி பேசாம உட்கார ஆரம்பிச்சிடும். சில பேர் ஒரு படி மேலே போய் என்ன செய்வாங்க பாருங்க. சில பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில், ஆபத்துக்கள் வரக்கூடிய நேரத்தில் பல பேர் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் பேசாமல் படுத்து தூங்கிடுவாங்க. சீஷர்கள் தங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகளை கண்ட நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லிக் கொண்டு வர ஆரம்பிக்கின்றார். இதோ நாம் எருசலேமுக்கு போகின்றோம், பாவிகளின் கைகளிலே ஆண்டவராகிய நான் ஒப்புக் கொடுக்கப்படக்கூடிய வேளை வரப்போகிறது. எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நான் மெய்யாகவே சிறையாக பிடிக்கப்பட்டு அத்தனை மக்களாலும் பரியாசமான ஒரு பொருளாக நினைவு கூறப்பட்டு ஜனங்கள் என்னுடைய முகத்திலே காரி உமிழவும், என்னை மெய்யாகவே அடிக்கவும் அறையவும், அநேக விதமான காரியங்களின் ஊடாக நடத்தவும், சிலுவையிலே கொண்டு போய் அறையக்கூடிய அந்த நிலைகளை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்கிறது
என்பதை பற்றி கர்த்தர் பேசினார். இது கடைசி நேர ஆயத்தம். இந்த ஆயத்தத்திலே பிதாவாகிய தேவனுடைய பரிபூர்ணமான உரிமைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்காக கெத்செமனே தோட்டத்திலே உட்கார்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தாம் கூட இருக்கக்கூடிய 3 சீஷர்களை மட்டும் தனியாக அழைத்துக் கொண்டு போய் ஜெபிக்க துவங்கினார். ஜெபிச்சு முடிச்சுட்டு தன்னுடைய அது இரத்தமெல்லாம் வேர்வையாக வெளியே வரக்கூடிய அளவிற்கு புலம்பி அழுது ஜெபித்து விட்டு திரும்ப வருகின்றார். ஆனால் சீஷர்கள் 3 பேரும் அயர்ந்து தூங்கக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பித்தாங்க. ஆபத்தை பார்த்து கேட்க 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 மனசில் பயம் வந்து அவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தின் ஊடாக போயிட்டாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவர்கள் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி அறிவற்றவர்களாய் இயக்கமற்றவர்களாய் காணப்படக்கூடிய நிலைகளுக்கு பெயர் சோர்வு அல்லது ஆழ்ந்த உறக்கம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. இதெல்லாம் இது ஒரு அதாவது இந்த புதிய மனுஷனுடைய சுபாவம் இல்லை. இது ஒரு பழைய மனுஷனுடைய சுபாவம். இதுக்கு நல்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் தான் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தாவீதினுடைய வாழ்க்கையில் அந்த புதிய மனுஷனுக்குரிய அனுபவம் உள்ள வர ஆரம்பிச்சனால தான் ஆபத்தாகிய கோலியாத்தை கண்ட மாத்திரத்தில் தாவீது வீறு கொண்டு எழுந்து தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கூழாங்கல்லை எடுத்து அவைகளை ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே கவனிலே வைத்து சுழற்றி கோலியாத்திற்கு விரோதமாய் அவன் கோலியாத்தை நோக்கி ஓடி போய் கோலியாத்தினுடைய நெற்றிப்பட அந்த கல்லை அடித்து அவனை வீழ்த்த ஆரம்பித்தான். ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் பழைய மனுஷன் தாவீதுக்குள்ள இருந்திருக்கான்னு வச்சுங்க, உடனே என்ன விதமான காரியம் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கோலியாத்து முன்பதாக வந்து நின்ற மாத்திரத்தில் தாவீது ஒரு பெட்டை விரிச்சு கீழே படுத்து தூங்கியிருப்பாரு. அப்படித்தானே? ஆபத்து வரும்போது அவன் சோர்ந்து போயிருப்பான். ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் புதிய மனுஷனுடைய நிலை அவனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நேரத்தில் அவன் வீறு கொண்டு எழுந்து இப்பொழுது நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன, இப்பொழுது நான் உருவாக்க வேண்டிய ஒரு தன்மை என்ன, எதை நோக்கி நான் கடந்து போக வேண்டும், எதை நான் அடித்து வீழ்த்த வேண்டும், எவைகளை நான் வெட்டி சாய்க்க வேண்டும், எவைகளை ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களிலே தரக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்திருந்தார். இதுதான் ஆண்டவராகிய தேவன் தந்த அந்த நேரம். இந்த நேரத்திலே ஒரு வினாடியை நான் மெய்யாகவே இழக்க ஆரம்பிக்கிறது உண்டானாலும் கூட எனக்கு உண்டான எல்லா விதமான மகிமைகளை நான் இழந்து போக ஆரம்பிச்சிருவேன். அந்த ஒரு இமைப்பொழுதை கூட தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே இழக்கும்படிக்காக சம்மதியாமல் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கோலியாத்தை தரை மட்டும் தாழ்த்த துவங்க ஆரம்பித்தார் தாவீது. அப்போ ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் நீங்களும் நானும் எழும்ப வேண்டியது அவசியம். ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் ஆயத்த நிலைகளின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். யுத்தங்கள் மும்முரமாக கூடிய நேரத்தில் அயர்ந்து நித்திரையின் ஊடாக போகக்கூடிய ஒரு அனுபவம் அல்ல. திரும்ப நான் என்னுடைய பாளையத்தை நோக்கி கடந்து போகக்கூடிய அனுபவம் அல்ல. யுத்தத்திலே நின்று எதிராளியினுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களையும் சாய்க்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ அந்த பழைய மனுஷன் உள்ளே இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் யுத்தத்தின் மும்முரத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆபத்தின் நிமித்தமாக அவனுடைய மனம் மெய்யாகவே உடைந்து போக ஆரம்பிக்கிறதுனால யுத்தத்திலே தோல்வியை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். இப்போ கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், அந்த புதிய மனுஷன் உள்ளே வரக்கூடிய அளவிற்காக பழைய மனுஷனையும் அவனுடைய கிரியைகளையும் களைந்து போடுங்கள். இந்த பழைய நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் புதுமைக்கு அங்கே இடமே கிடையாது. இந்த புதுமை உங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொன்னாலே பழமைக்குரிய ஒவ்வொரு விதமான விஷயமும் ஒவ்வொரு விதமான காரியமும் உன் வாழ்க்கையின் எல்லைகளை தாண்டி கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் எதிர்பார்க்கும் புதிய மனுஷனை அல்லது கர்த்தராகிய தேவனுடைய வானவருக்குரிய சாயலை தரித்து கொள்ளும் ஒரு மனிதனாக நீங்களும் நானும் விளங்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கடைசி கால ஓட்டம் என்கிறது நாம் நினைக்கிறதை போல சாதாரணமான ஒரு ஓட்டம் அல்ல. பழமைகள் எல்லாவற்றையும் உருவழிய பண்ணி இந்த பழையவைகள் இருக்கக்கூடிய வரைக்கும் இவைகளை பற்றியதான பயம்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே தவிர இனி எதிராளியினுடைய காரியங்களை உங்களாலும் என்னாலும் சமாளிக்க முடியாது. என் கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த பட்டயம் அது ஒரு பழமையான பட்டயம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என் கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த ஆயுதம் அது ஒரு பழமையான ஒரு ஆயுதம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆயுதத்தை வைத்துக்கொண்டு எதிராளியை நான் மெய்யாகவே துரத்த வேண்டும் என்று சொன்னால் எந்த நேரத்தில் இந்த பட்டயம் அதனுடைய கைப்பிடி விட்டு உருவி போக எனக்கு தெரியல. அப்போ என்னால் போய் நின்று அங்கு சத்ருவோடு கூட எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண முடியாது. எந்த நேரத்தில் இந்த பட்டயம் உடைந்து போகும் எனக்கு தெரியாது இருக்கக்கூடிய நிலை என்று வைத்துக் கொள்ளுங்க. இது ரொம்ப துருப்பிடிச்சு போயிடுச்சு. இதை நான் பயன்படுத்தி சாத்தானுடைய கிரிகளை அழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே நான் கடந்து போகக்கூடிய நேரத்தில் என்னை அறியாத ஒரு பயம் என்னுடைய ஆயுதங்களை பற்றி நான் மெய்யாகவே அந்த காரியங்கள் யாவற்றையும் உணர ஆரம்பிக்கிறேன். இந்த பட்டயம் எந்த நேரத்தில் என்னுடைய கையை விட்டு உருவி போயிடும். இந்த பட்டயம் எந்த நேரத்தில் உடைந்து போக ஆரம்பித்து விடும். இப்படி நான் அந்த காரியங்களை பற்றி தான பயத்தோடு கூட இருக்கக்கூடிய நேரத்தில் சத்ருவுக்கு எதிராக எதிர்த்து நிற்கிறது எப்படி? அதனால தான் கர்த்தர் சொல்கின்றார், பழைய மனுஷனையும் அவருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் களைந்து போட்டு விடுங்கள். புதிய நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் எதை பற்றியும் பயப்படாமல் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம். பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் என்றால் என்ன? தன்னை மேன்மைப்படுத்தும்படிக்காக தன்னை முதன்மைப்படுத்தும் ஒரு வாழ்க்கை, கிரியைகளை செய்யாமல் ஓய்ந்திருந்து நித்திரையின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை, குறுக்கு வழியிலே மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெறக்கூடிய ஒரு தன்மை, ஆபத்து நேரத்திலே அநேக விதமான சோர்வின் ஊடாக கடந்து போகக்கூடிய தன்மை, சடுதியாய் மறந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது உண்டானால்
புதுமைக்கு அங்கே இடமே இல்லை பிரியமானவர்களே. புதுமைகள் உங்கள் வாழ்க்கையிலே வரும்படிக்காக பழையவைகள் எல்லாவற்றையும் ஒழிக்க நீங்கள் பிரயாசப்பட்டால் புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொண்டு மறுரூபத்தின் சாயலை பெற்றுக்கொண்டு தேவராஜ்யத்தை சென்று அடைய உங்களாலும் என்னாலும் ஆகும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவராகிய தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்றீர். பழமைகள் எல்லாம் ஒரு வழியும் காலம் இது என்கிறதை பற்றி புதிய மனுஷன் எங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னாலே பழைய நிலைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லைகளை தாண்டி முற்றிலும் அகன்று போக வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் பேசின திட்டமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் அடிப்படையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றம் இயேசுவின் நாமத்தினால் உருவாக்கப்படுவதாக. பழமைகள் எங்கெங்கெல்லாம் ஒட்டியிருக்க ஆரம்பித்தாலும் அவைகளிலே துளியாகிலும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அப்படி விட்டுவிடாதபடி அவைகளெல்லாம் முற்றிலும் ஒழித்து போட்டு புதிய நிலைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு புதிதும் கூறுமான எந்திரத்தின் பற்களைப் போல இயக்கத்தின் ஊடாக கடந்து போய் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்குன்னு வைத்திருக்கக்கூடிய வழியிலே இயங்கி சாத்தானுக்கு எதிரான கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அக்னி அஸ்திரங்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் புறப்பட்டு போய் தேவராஜ்யத்தை சென்று அடைய கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட மாற்றத்தை கர்த்தராகிய தேவன் உருவாக்கி தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எல்லா விதமான காரியங்களிலும் பழமைகளெல்லாம் உருவழிந்து போய் புதிய நிலைகளுக்கு இடம் உண்டாகக்கூடிய அளவிற்கான தன்மைகளை நீங்கள் உருவாக்க ஆரம்பித்தால் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே மறுரூபத்தின் சாயலை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வழிகளிலே கடந்து போய் எந்த தடையுமில்லாமல் அவர் ராஜ்யத்தை சென்று அடைய உங்களாலும் என்னாலும் ஆகும். கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.